ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எஸ்கியூஎல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து எஸ்கியூஎல் ஜாயின்ஸ் பார்த்துருந்தோம், அதோட டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். அது பார்க்கலாம் ஐகாலில் கொடுக்குறோம், போய் பார்த்துட்டு வந்தோம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எஸ்கியூஎல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இந்த எஸ்கியூஎல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் என்னென்னா, ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணி டேட்டா நம்ம இன்சர்ட் பண்ணும்போதே அது இந்த மாதிரி தான் இன்சர்ட் பண்ணணும், இந்த மட்டும் டேட்டா தான் இன்சர்ட் பண்ணணும், இது மட்டும் தான் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணுறது தான் எஸ்கியூஎல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் பண்ணுறது அந்த டேட்டாவுக்கு. இதை யூஸ் பண்ணி இந்த டைப் ஆஃப் டேட்டாவை மட்டும்தான் நம்ம இன்சர்ட் பண்ண வைக்கிற மாதிரி பண்ணலாம். அப்படி அதுக்கு மேலே இப்போ ஒரு ஏஜ் வந்து 18க்கு மேலே பண்ணாங்கன்னா, இப்போ 18க்கு மேலே தான் எனக்கு பண்ணணும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுட்டா, அது 18க்கு மேலே பண்ணால் மட்டும்தான் அது வந்து இன்சர்ட் பண்ணிக்கும், இல்லைனா அது எரர் கொடுக்கும். அதுதான் வந்து கன்ஸ்ட்ரைண்ட். இது மட்டும் ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரைண்ட். அது நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணும்போதே அந்த கன்ஸ்ட்ரைண்ட்டை நம்ம அப்ளை பண்ணி தான் க்ரியேட் பண்ணிடணும். இதில் நிறையா டைப்ஸ் இருக்குது. இல்லை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாட் நல், யூனிக், ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, செக், டிஃபால்ட் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட் வந்து நாட் நல் என்ஷூர்ஸ் தட் ஏ காலம் கேனாட் ஹேவ் ஏ நல் வேல்யூ. ஒருவேளை அவங்க வந்து எந்த வேல்யூமே கொடுக்காம வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணாங்கன்னா அது வந்து நாட் நல் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடும். அது வந்து எரர் கொடுக்கும். நீங்கள் ஏதாச்சும் வேல்யூ கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும். யூனிக் அப்படின்றப்ப என்ஷூர்ஸ் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா, ஒரு ஸ்கூலில் இப்போ ஒரு ஸ்கூல் அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. அதில் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது. அதில் அட்மிஷன் நம்பர் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. இப்போ அட்மிஷன் நம்பர் ஒரு காலம், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறோம். ஒரு ரோ வைஸ் ஒரு வேல்யூஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்சர்ட் பண்ணுறோம். ஏஜ் என்ன, மார்க் என்னன்றது அப்படி இன்சர்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து அந்த அட்மிஷன் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும். அதுதான் யூனிக்காக இருக்கணும். ஒருவேளை சேமாக இருந்தால் ஒரு 2 ஸ்டூடெண்ட்டோட அட்மிஷன் நம்பர் எப்படி சேமாக இருக்கும், ஒரே நேம் திரும்ப நம்ம ஃபெச் பண்ணி எடுக்கும்போது அது வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இது மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த அட்மிஷன் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காலத்தை மட்டும், இந்த அட்மிஷன் நம்பர் அப்படின்ற அந்த காலத்தை மட்டும் நம்ம யூனிக் அப்படின்னு கொடுத்துட்டா அது வந்து யூனிக்காக தான் இருக்கும். மற்றபடி வேறு எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது ஒரே வேல்யூ கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்காது. டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுத்தா தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி நம்ம யூனிக்குன்னு கொடுக்கும்போது அதை கண்டிப்பாக நாட் நல்லுன்னு கொடுத்துடணும். ஏன்னா ஒருவேளை அது கொடுக்கலன்னா அது வந்து யூனிக்குன்றது ஒர்க் ஆகாது. ப்ரைமரி கீ இதுவும் வந்து யூனிக் கீ மட்டும்தான். இது வந்து யூனிக் கீ அண்ட் நாட் நல்லோட ஒரு காம்பினேஷன் தான். ஒரு டேபிளில் ஒரே ஒரு காலம் மட்டும்தான் வந்து ஒரே ஒரு ப்ரைமரி கீ மட்டும்தான் இருக்கும். இந்த ப்ரைமரி கீ ஒரே ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்கும் ஒரு டேபிளில். ஆனால் யூனிக் கீ வந்து நிறையா இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரே ஒரு ப்ரைமரி கீயை யூஸ் பண்ணி நம்ம நிறையா ஃபீல்ட்ஸ் வேணால் இது பண்ணிக்கலாம். இங்கே ஃபாரின் கீ, இந்த ஃபாரின் கீ எதுக்குன்னா, ஒரு 2 டேபிளுக்கு இடையில உள்ள ஒரு லிங்க்ஸை எந்த டிஸ்ட்ராய் பண்ணுறாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபாரின் கீ. இதை MySQL பண்ணும்போது நம்மளுக்கு கிளியராக புரியும். செக், இது மட்டும் செக்குன்றது ஒரு இப்போ ஏஜ் இப்போ நான் கொடுக்குறேன்னா, இப்போ எனக்கு வந்து 18க்கு மேலே தான் அந்த ஏஜ் இருக்கணும் அப்படின்னு நான் கொடுத்துறேன்னா, அது 18க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அந்த டேட்டாவை இது பண்ணும். அப்படி இல்லைனா அது இது பண்ணாது. ஸோ இது மட்டும் ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது அதை செக் பண்ணி இது பண்ணுறதுக்கு தான் இந்த செக் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணுவோம். ensures that values in a column satisfy a specific condition. ஒரு கண்டிஷனை அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த செக் கன்ஸ்ட்ரெயின்ட். டிஃபால்ட், ஒருவேளை நான் எந்த வேல்யூமே கொடுக்கல ஒரு காலத்துக்குன்னா, டிஃபால்ட்டாகவே ஒரு வேல்யூ நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டா அது அந்த டிஃபால்ட் வேல்யூவை யூஸ் பண்ணிவிட்டு தானாகவே வந்து அது அந்த வேல்யூவை எடுத்துக்கும். ஒருவேளை ஏஜ் வந்து நான் 20 அப்படின்னு டிஃபால்ட்டாக கொடுத்துட்டா அது 20ன்ற அந்த வேல்யூவை டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். நான் எந்த வேல்யூவும் கொடுக்கலனா கூட. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் MySQL எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட். இந்த நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ஃபோர்ஸஸ் ஏ காலம் டு நாட் அக்செப்ட் நல் வேல்யூஸ். இது வந்து ஒரு நல் வேல்யூஸை நம்ம வந்து அக்செப்ட் பண்ண கூடாது. ஒரு இன்சர்ட் கொடுத்து இப்போ ஏஜ் இல்லை நேமுக்கு நம்ம வந்து நாட் நல் அப்படின்னு கொடுத்துட்டா, ஒருவேளை அவங்க நல் வேல்யூ கொடுத்தா அது வந்து இன்சர்ட் பண்ணிக்காது. இது வந்து எரர் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் ஒரு இது. தி என்ஃபோர்ஸஸ் ஃபீல்ட் டு ஆல்வேஸ் கண்டெயின் ஏ வேல்யூ. அதில் கண்டிப்பாக ஒரு வேல்யூ இருக்கணும். விச் மீன்ஸ் தட் யூ கேனாட் இன்சர்ட் ஏ நியூ ரெக்கார்டு. ஏன்னா நம்ம புதுசாக ஒரு ரெக்கார்டு இது பண்ண முடியாது. இல்லை ஒருவேளை இது பண்ணிட்டா அந்த ரோவை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, திரும்ப அப்டேட் பண்ண முடியாது அந்த ஃபீல்டில். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கிரியேட் டேபிள் பர்சன்ஸ் ஐடி இன்டென்ற இன்டீஜர். நம்ம டேபிள் கிரியேட் பண்ணும்போதே அதை வந்து நாட் நல் அப்படின்னு கொடுத்துடணும். ஸோ ஐடிக்கு நேராக நான் வந்து நாட் நல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஐடி லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேமுக்கு நேராக நான் நாட் நல் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வேல்யூ கொடுத்தா தான் அது வந்து இது பண்ணும், இல்லைனா வேறு எதுவுமே பண்ணக்கூடாது அந்த ஃபீல்டில். இங்கே ஃபீல்டுன்றது காலமாக தான் சொல்கிறாங்க, வேறு எதுவுமே சொல்ல. யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு காலமில் உள்ள வேல்யூஸ் வந்து எல்லா வேல்யூமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஒரு அட்மிஷன் நம்பரை வச்சு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அட்மிஷன் நம்பர் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் 1ஓட அட்மிஷன் நம்பரும் ஸ்டூடெண்ட் 2ஓட அட்மிஷன் நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்படி ஒரே மாட்டம் இருந்தால் நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆகிடும் டேட்டா ஃபெச் பண்ணுமே. ஸோ அதுக்காக தான் சொல்கிறாங்க. both unique and primary key constraints provide a guarantee for uniqueness for a column or set of columns. ஒரு காலம் இல்லை செட் ஆஃப் காலம்ஸ்க்கு வந்து இந்த யூனிக் கீ அண்ட் பிரைமரி கீ ரெண்டுமே வந்து ஒரு கேரண்டி கொடுக்கும், யூனிக்னஸ்ன்ற ஒரு கேரண்டி. இந்த ரெண்டு கீ ஸோ ப்ரைமரிக்கும் வந்து யூனிக் கீ மட்டும்தான், பட் சில சேஞ்சஸ் இருக்குது. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாட்டோம், யூனிக் கீ வந்து ஒரு டேபிளில் நிறையா யூனிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கலாம், பட் ஆனால் ஒரே ஒரு ப்ரைமரி கீ மட்டும்தான் இருக்கும். அதை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு எப்படி இது பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஐடி லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம் அப்படின்னு ஐடி வந்து இன்டீஜர், அது வந்து நாட் நல்லுன்னு கொடுத்துட்டேன். ஸோ நம்ம யூனிக் கன்ஸ்டன்ட் அப்ளை பண்ணும்போதும் அந்த காலம் வந்து நாட் நல்லாக இருக்கணும் கண்டிப்பாக. அது வந்து இன்டீஜர் ஐடி இன்டீஜர் நாட் நல். லாஸ்ட் நேம் வேர் கேர்னா வேரியபிள் கேரக்டர், அதோட லென்த் வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம். அது வந்து டேட்டா டைப்ஸ் பார்க்கும்போது அதை பார்ப்போம், அதுவும் நாட் நல். ஃபஸ்ட் நேம்ன்றது எதுவும் கொடுக்கல. ஏஜ் இன்டீஜர், ஏஜ் வந்து இன்டீஜர். அடுத்து யூனிக் ஐடி இங்கே வந்து கடைசியில் கொடுத்துருக்கோம், யூனிக் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்னா அந்த ஐடி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதான் நம்ம சொல்லியிருக்கோம், வேறு எதுவும் இல்லை. ஒரு பர்சனுக்கும் அந்த ஐடி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், சேம் ஐடி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கும் வேறு நேம் வேறு இது இருக்கும். ஸோ அதே மாதிரி ஐடின்றதும் ஒரு செப்ரேட்டாக ஒரு பர்சனுக்கு உள்ளது, அது சேமாகவே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். பிரைமரி கீ கன்ஸ்ட்ரைன்ட். The primary key constraint uniquely identifies each record in a table. அதான் ஏற்கனவே அதை சொன்ன மட்டும்தான், ஒரு ரெக்கார்டையும் வந்து இந்த பிரைமரி கீ வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணும். இந்த பிரைமரி கீ வந்து கண்டிப்பாக யூனிக் வேல்யூஸ் இருக்கணும், மஸ்ட் கண்டைன் யூனிக் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அந்த பிரைமரி கீ அப்ளை பண்ணுறது வந்து ஒன்று யூனிக்காக இருக்கணும், ஒரு வேல்யூ வந்து யூனிக்காக இருக்கணும், ஒரு ரெக்கார்டும் ஒரு ரோவும் யூனிக்காக இருக்கணும். இப்போ அட்மிஷன் நம்பருக்கு நான் அப்ளை பண்ணுறேன்னா அந்த அட்மிஷன் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஒரு கஸ்டமர் ஐடி பண்ணுறேன்னா அந்த ஒரு கஸ்டமர் ஐடியும் யூனிக்காக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், சேம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல் வேல்யூஸும் இருக்கக்கூடாது, அது வந்து நாட் நல்லாக இருக்கணும். அங்கே சொன்னதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. எ டேபிள் கேன் ஹாவ் ஒன்லி ஒன் பிரைமரி கீ, ஒரே பிரைமரி கீ தான் இருக்கலாம். அண்ட் இந்த டேபிள் தீஸ் பிரைமரி கீ கேன் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் ஆர் சிங்கிள் ஆர் மல்டிபிள் காலம்ஸ். ஸோ அதான் சொன்ன மாதிரி தான், கீ வேணால் ப்ரைமரி கீ ஒரே ஒரு ப்ரைமரி கீ இருக்கலாம், ஆனால் நம்ம அப்ளை பண்ணுற ஃபீல்ட்ஸுக்கு வேணால் நிறைய ஃபீல்ட்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தாலே புரியும். கிரியேட் டேபிள் பர்சன்ஸ் அங்கே ஏற்கனவே மேலே சொன்ன மாதிரி தான், அது வந்து கண்டிப்பாக நாட் நல்லாக இருக்கணும், நாட் நல்லுன்னு அப்ளை பண்ணியிருக்கணும், அப்போ தான் நம்ம ப்ரைமரி கீ அப்ளை பண்ண முடியும். இங்கே என்னென்னா ப்ரைமரிக்கு ஐடின்னு கொடுத்துருக்கோம், வேணும்னா நம்ம லாஸ்ட் நேம் அப்படின்றதுக்கும் நம்ம வேணாலும் பண்ணிக்கலாம். எப்படின்னா பக்கத்தில் கமா போட்டு லாஸ்ட் நேம் அப்படின்ற கூட அதுக்கும் வேணும்னா கூட நம்ம ப்ரைமரிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் ஒரு டேபிளில் ஒரே ஒரு ப்ரைமரிக்கு தான் இருக்கணும், ஆனால் யூனிக் எத்தனை வேணாலும் இருக்கும். ஸோ ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன்ட். இந்த ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன்ட் எதுக்குன்னா, யூஸ் டு ப்ரிவெண்ட் ஆக்ஷன்ஸ் தட் வுட் டெஸ்ட்ராய் லிங்க்ஸ் பிட்வீன் டேபிள்ஸ். ஒரு 2 டேபிள் இருக்குது, அது 2 டேபிளுக்கும் ஏதாச்சும் லிங்க் இருந்தால் அந்த 2 லிங்க்கை டெஸ்ட்ராய் பண்ணுறதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபாரின் கீ. தி டேபிள் வித் ஃபாரின் கீஸ், ஒரு டேபிளில் ஃபாரின் கீ இருக்குது, அந்த ஃபாரின் கீ இருக்கிற டேபிள் என்னன்னு சொல்லணும்னா சைல்டு டேபிளும். தி டேபிள் வித் பிரைமரி கீ இஸ் கால்டு ரெஃபரன்ஸ்ட் ஆர் பேரண்ட் டேபிள். ஸோ இந்த 2 டேபிள் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு டேபிள் பர்சன்ஸ், டேபிள் ஆர்டர்ஸ். இதில் இங்கே உள்ள ஃபஸ்ட்டு டேபிள் வந்து நம்ம பேரண்ட் டேபிள், செகண்டு சைல்டு டேபிள் அப்படின்னு எடுத்துப்போம். இதில் எது ப்ரைமரி கீ அப்படின்னு எடுத்துப்போனால் பர்சன் ஐடி வந்து நம்ம வந்து ப்ரைமரி கீனும், பர்சன் ஐடி ப்ரைமரி கீ, இங்கே ஆர்டர் ஐடி அப்படின்றத ஃபாரின் கீ அப்படின்னு எடுத்துப்போம். எப்படின்றத பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது அதோட எக்ஸாம்பிள் தான். கிரியேட் டேபிள் ஆர்டர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து இந்த டேபிள்ஸ், இதுக்கு முன்னாடி உள்ள டேபிளை வந்து எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு கிரியேட் டேபிள் ஆர்டர்ஸ். இது ஃபஸ்ட்டு ஆர்டர்ஸ் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம், இதுக்கு முன்னாடியே பர்சன்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்னா ஆர்டர் ஐடின்றது நாட் நல், ஆர்டர் நம்பர் நாட் நல், அடுத்து பர்சன் ஐடி நம்ம எதுவும் கொடுக்கல. இங்கே ஆர்டர் ஐடி வந்து ப்ரைமரி கீ, நம்ம இங்கே ஃபாரின் கீ என்னன்னா பர்சன் ஐடி. இந்த பர்சன் ஐடின்றது எங்கே உள்ள, இது ஏன் ஃபாரின் கீ அப்படின்றோன்னா, ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி பர்சன்ஸில் உள்ள டேபிளில்
ஒரு பர்சன் ஐடி பார்த்துருப்போம். ஸோ அந்த பர்சன் ஐடி என்னன்னா பிரைமரி கீ. இங்கே அதை யூஸ் பண்ணுறதுனால இது வந்து அதை ஃபாரின் கீ அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ரெஃபரன்சஸ் எதுனா பர்சன் ஐடி. எனக்கு இங்கே டேட்டா இன்சர்ட் பண்ண மாதிரி எப்படி இன்சர்ட் பண்ணணும்னா, எனக்கு அங்கே உள்ள பேரண்ட் டேபிளில் எப்படி டேட்டா வந்து இதாக இருக்கோ பர்சன் ஐடிக்கு, அதே மாட்டம் எனக்கு இதில் டேட்டாவை இது பண்ணேன். ஒருவேளை அதில் உள்ள டேட்டா மட்டும் வந்துச்சுன்னா தான், இப்போ ஏஜிசி இப்போ இந்த பர்சன் ஐடி வந்து நாட் ஒன்றுன்னு அங்கே இருக்குன்னா, இங்கேயும் நீங்கள் திரும்ப நாட் ஒன்றுன்னு கொடுத்தா தான் அது வரும். ஒருவேளை நாட் டூன்னு இருந்தால் நாட் டூன்னு கொடுத்தா தான் வரும். ஸோ இது ஒருவேளை அதில் எப்படி எங்கள் டேட்டா இருக்கோ அதே மாட்டம் இங்கே கொடுத்தா தான் நம்மளுக்கு வரும். மற்றபடி வேறு ஏதாச்சும் டேட்டா கொடுத்தா அது வராது. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபாரின் கீ யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து செக் கன்ஸ்ட்ரைன். இந்த செக் கன்ஸ்ட்ரைன் எப்படின்னா, ஒரு கண்டிஷன் செக் பண்ணுற மாதிரி தான். இப்போ திஸ் செக் கன்ஸ்ட்ரைன் இஸ் யூஸ்டு டு லிமிட் த வேல்யூ ரேஞ்ச் தட் கேன் பி பிளேஸ்ட் இன் ஏ காலம். ஒரு காலமில் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறோன்னா அதோட வேல்யூ இது மாடம் தான் வேல்யூ இருக்கணும், இது மாடம் வேல்யூ இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு கண்டிஷன், ஒரு செக் பண்ணுறது தான், ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூவை மட்டும் செட் பண்ணுறதுக்கு தான் இந்த செக் கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை நம்ம இந்த செக் கன்ஸ்ட்ரைனை யூஸ் பண்ணி ஒரு காலமில் இன்சர்ட் பண்ணுறோன்னா இது வந்து ஒரு செர்டைன் வேல்யூஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுமே தவிர மற்றபடி இந்த வேல்யூலாம் வரக்கூடாது, இதுக்கு மேலே உள்ள வேல்யூஸ் இன்சர்ட் ஆகக்கூடாது அப்படின்னா அந்த வேல்யூலாம் இன்சர்ட் ஆகாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தோன்னா, இப்போ இங்கே கிரியேட் டேபிள் பர்சன்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இல்லை ஐடின்றது நாட் நல், கண்டிப்பாக அதுக்கு வேல்யூ கொடுக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் நேம்ன்றதும் நாட் நல், ஸோ அதுக்கும் வேல்யூ கொடுக்கணும். ஃபஸ்ட் நேமுக்கு நம்ம எதுவும் கண்டிஷன் அப்ளை பண்ணல. ஏஜ் இன்ட்டு செக் அப்படின்ற ஏஜ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இங்கே இதுக்கு மெயின் என்னென்னா, நம்ம 18 இல்லை அதுக்கு மேலே வேல்யூ கொடுத்தா தான் அது அக்செப்ட் பண்ணிக்கும், இல்லைனா அது அக்செப்ட் பண்ணிக்காது, மற்றபடி அது வந்து எரர் அடிக்கும். ஸோ இதுதான் இதோட மீனிங். இதுக்காக தான் இந்த செக் கன்ஸ்ட்ரைனை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன் எதுக்குன்னா, இட் இஸ் யூஸ்டு டு செட் ஏ டிஃபால்ட் வேல்யூ ஃபார் ஏ காலம். ஒருவேளை நம்ம நாட் நல் கொடுக்காம, இல்லை ஒருவேளை நம்ம நாட் நல் கொடுக்கல, ஸோ கொடுக்காம டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ செட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ நம்ம எந்த வேல்யூவும் கொடுக்கலனா அது டிஃபால்ட்டாகவே அந்த வேல்யூவை எடுத்துக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே புரியும். இங்கே வந்து சிட்டி வேர்னா வேரியபிள் கேரக்டர் அப்படின்ற அர்த்தம். ஸோ டிஃபால்ட்டாக சேட்னஸ் அப்படின்ற ஒரு சிட்டி ஒரு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எந்த வேல்யூமே கொடுக்கல, ஒருவேளை அதை நல்லா விட்டுட்டு போயிட்டோன்னா டிஃபால்ட்டாகவே அது அந்த வேல்யூ எடுத்துக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட் யூஸ் பண்ணுவோம். சரி, இதை தான் இப்போ எப்படி MySQL பண்ணுறேன்ற பார்ப்போம் வாங்க. ஸோ நான் ஆல்ரெடி அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிட்டேன், அதுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன் யூஸ் கன்ஸ்ட்ரைன்ட் கொடுத்து. இப்போ என்னென்னா ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். கிரியேட் டேபிள், அதுக்கு வீவர்ஸ் அப்படின்ற நேம் கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்துட்டு என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து வீவர் ஐடி. ஸோ இதை தான் வந்து நான் நாட் நல் ஃபஸ்ட்டு ஒரு கன்சிடர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வீவர் ஐடி, அதுக்கு வந்து நாட் நல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக வேல்யூ கொடுத்தாகணும். ஸோ அதான் அதோட மீனிங். தி இன்டிஜர் டேட்டா டைப், ஸோ நாட் நல். ஸோ அதுக்கு வந்து வேல்யூ கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. ஸோ வீவர் ஐடி, நெக்ஸ்ட் வந்து வீவர் நேம், இது வந்து கேரக்டர். ஸோ வீவர் நேம், வீவர் டவுன், இதுவும் கேரக்டர் டைப் தான். சரி, query ஓகேன்னு வந்துட்டு. ஸோ இப்போ என்னென்னா, இது மட்டும் ஒரு வீவர்ஸ் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணுவோம். வேல்யூ இன்சர்ட் பண்ணும்போது insert into values, insert into viewers, நான் ஸ்பெசிஃபை பண்ணி இது வீவர் நேமுக்கும் வீவர் டவுனுக்கு மட்டும் நான் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அது கண்டிப்பாக எரர் கொடுக்கும். ஸோ வீவர் த ஐடி டஸ் நாட் ஹாவ் ஏ டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மட்டும் ஒரு நாட் நல் கொடுத்து இது பண்ணும்போது அது வந்து இதே நாட் நல் கொடுக்காமல் இது பண்ணால் மேபி அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். பட் ஆனால் ஒருவேளை நாட் நல் கொடுக்காமல் இது பண்ணால் இது மட்டும் ஆகும். ஸோ ஒருவேளை இப்போ நாட் நல் கொடுக்காமலே பண்ணி பார்ப்போம். வேறு ஒரு இது க்ரியேட் பண்ணிப்போம். வேறு ஒரு இது க்ரியேட் பண்ணிவிட்டு வீவர்ஸ் 1ன்னு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். வீவர்ஸ் 1ன்னு க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ என்னன்னா, இங்கே நாட் நல் கொடுக்கலன்னா
நாட் நல் கொடுக்காம அதே மாடம் கிரியேட் பண்ணிக்கிறேன். query ஓகேன்னு வந்துட்டு இப்போ அதே இன்சர்ட் கமாண்டை யூஸ் பண்ணி நான் பண்ணி பார்க்குறேன். இங்கே மாற்றணும். சாரி insert into weavers 1 weavers 1ல நான் எதுக்கு மட்டும் கொடுக்கணும்னா weaver ஐடி கிடையாது. ஸோ weaver நேம் weaver town. ஸோ இதுக்கு மட்டும் தான் நான் கொடுக்கணும். ஸோ வேல்யூஸ் கொடுத்துட்டு நேம் என்னன்னா மொபைல் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே query ஓகேன்னு வந்துட்டு ஸோ இது மட்டும் நாட் நலன் அப்படின்னு நான் கொடுத்துட்டா இது மட்டும் எரர் தரும். ஒருவேளை இப்போ நான் நாட் நல் கொடுக்காம இங்கே பண்ணி பார்க்குறேன் அதே இது, ஆனால் அது வந்து எரர் எதுவுமே தரல. ஸோ இதுக்கு தான் நம்ம நாட் நல் கொடுக்குறோம். இதோட யூசேஜ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு யூனிக் கீ பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூனிக் கீ. ஸோ இப்போ வந்து நான் வேறு ஒரு டேபிளே க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் டேபிள் என்ன டேபிள்னா weavers 2 அப்படின்ற க்ரியேட் பண்ணுறேன். weavers 2 அப்படின்ற க்ரியேட் பண்ணிட்டு இதே மாதிரி டேட்டாவும் கொடுக்குறேன்னா என்ன டேட்டானா weaver ஐடி இன்டீஜர். ஸோ ஃபஸ்ட்டு நாட் நல்னு கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ நாட் நல்னு கொடுத்துட்டு நான் யூனிக் அப்படின்ற கொடுக்குறேன். யூனிக் ஸோ ஒருத்தருக்கும் மாறும் யூனிக்குன்றப்ப. ஸோ weaver ஐடி கொடுத்தாச்சு. weaver நேம் கேரக்டர் டைப். ஸோ weaver நேம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு weaver டவுன் கொடுத்து ஸோ query ஓகேன்னு. ஸோ இப்போ வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன் இந்த இது உள்ளாரே. இன்சர்ட் into weavers 2 வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்து ஃபஸ்ட் வந்து நாட் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். மற்ற ரெண்டும் நான் நாட் நல் கொடுக்கல. அது பிரச்சனை. இப்போ டவுன் சரி. ஸோ query ஓகேன்னு வந்துட்டு திரும்ப நான் இதே டேட்டா கொடுக்குறேன். இங்கே மட்டும் மாற்றிட்டு இதே டேட்டா கொடுக்குறேன். ஸோ இங்கே இது மட்டும் டூப்ளிகேட் என்ட்ரி 1 ஃபார் கீ. ஸோ 1 ஸோ இங்கே ஏன் 1 வந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூவை அது எடுத்துக்கல. 0 அது எடுத்துக்கல. ஸோ weavers 2 டாட் weavers 2ன்றது அந்த டேபிள் நேம். அதில் உள்ள எந்த காலம்னா weaver ஐடி அப்படின்ற காலம். ஸோ டூப்ளிகேட் என்ட்ரி. ஸோ திரும்ப வரனால டூப்ளிகேட் என்ட்ரி கிடையாது. ஏன்னா நான் யூனிக்குன்ற கொடுத்துருக்கேன், அதனால் அது கிடையாது அப்படின்றது சொல்லுது. ஸோ இதான் யூனிக்கோட யூசேஜ். அடுத்த நெக்ஸ்ட் வந்து ப்ரைமரி கீ பார்ப்போம். ஸோ புதுசாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ண டேபிள் weavers 3 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ என்னன்னா weaver ஐடி அதே தான் திரும்ப weaver ஐடி கொடுத்து அதை வந்து இன்டீஜர் டைப். ஸோ இன்டீஜர் நாட் நல்னு கொடுக்குறேன். நாட் நல்னு கொடுத்துட்டு நான் கடைசியாக வந்து இதை கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு weaver நேம் weaver native. ஸோ இங்கே வந்து நான் ப்ரைமரி கீ அப்படின்னு கொடுத்து ப்ரைமரி கீன்னு கொடுத்து நான் வந்து weaver ஐடி கொடுத்துட்றேன். ஸோ query ஓகேன்னு வந்துட்டு இப்போ நான் வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் into weavers 3. ஸோ weavers 3ல நான் வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ வேல்யூஸ் என்னென்னா
வேல்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு விவர்சிட்டி ஐடி. ஸோ ஐடிக்கு இது ஐடி 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து வீவர் நேம் யூஸ் பண்ணிக்கிறேன் யுவர் நேட்டிவ். ஸோ இது மட்டும் ப்ரைமரி கீ வந்துட்டு ஸோ திரும்ப இதே வேல்யூ இன்சர்ட் திருப்பி இதே வேல்யூ தானே இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதே இன்சர்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் ஸோ இதுவும் அதே தான் காட்டு டூப்ளிகேட் என்ட்ரி ஃபார் கீ. ஸோ இது இன்னைக்கு அண்ட் ப்ரைமரி கீ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ப்ரைமரி கீ ஒரே ஒரு டேபிளில் ஒரே ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்கும். பட் யூனிக்கின்றப்ப அந்த அதில் உள்ள எத்தனை வாடி வேணாலும் யூனிக்கி நம்ம இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு ப்ரைமரி கீக்கும் யூனிக்கிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது ஒன்றே ஒன்று தான். அடுத்து நெக்ஸ்ட் வந்து வீவர்ஸ் 2 அண்ட் வீவர்ஸ் 3 இந்த 2 டேபிளை யூஸ் பண்ணி தான் ஃபாரின் கீ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நான் இது ரெண்டுத்தில் உள்ள டேட்டாவை ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் கிளியராக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்காக டெலீட் ஃப்ரம் வீவர்ஸ் 2 அப்படின்னு கொடுத்து வீவர்ஸ் 3ல் உள்ள டேட்டாவே நம்ம டெலீட் பண்ணுறோம். ஸோ இப்போ எந்த ப்ரைமரிக்கு எந்த கண்டிஷனுமே இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு சைல்டு டேபிள் இப்போ சைல்டுனா இப்போ வீவர்ஸ் 3 நான் சைல்டு டேபிள் வீவர்ஸ் 2 நான் பேரண்ட் டேபிளாக எடுக்க போகிறேன். இப்போ வீவர்ஸ் 3ல் ஃபாரின் கீன்றது வந்து இதில் வந்து ப்ரைமரி கீயாக இருந்தால் தான் தட் மீன்ஸ் வந்து பேரண்ட் டேபிளில் அது வந்து ப்ரைமரி கீயாக இருந்தால் தான் நான் சைல்டு டேபிளில் நான் அதை வந்து இதாக யூஸ் பண்ண முடியும், ஃபாரின் கீயாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் எதை இப்போ வந்து ப்ரைமரி கீயாக யூஸ் பண்ண போகிறேன்னா வீவர் நேம். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஆல்டர் கமெண்டை யூஸ் பண்ணி வீவர் நேமை வந்து நான் ப்ரைமரி கீயாக கொடுக்க போகிறேன் வீவர்ஸ் 2 டேபிளில். ஸோ ஆல்டர் டேபிள் வீவர்ஸ் 2 add primary key எதனா எனக்கு வந்து வீவர் நேமு. ஸோ வீவர் நேம். ஸோ இப்போ இது வந்து ப்ரைமரி கீயாக மாறிட்டு. ஸோ இப்போ என்னென்னா இதே மட்டும் நான் வந்து வீவர்ஸ் 3 வந்து ஃபாரின் கீயாக மாற்றணும். ஸோ இங்கே வந்து ஃபாரின் கீ ஸோ ஃபாரின் கீயாக கொடுத்துட்டு இங்கே அதே மட்டும் நம்ம எப்படி சாதாரண பண்ணுவோமோ அதே மட்டும் ரெஃபரன்சஸ்னு கொடுக்கணும். என்ன எதில் கொடுக்கணும் ரெஃபரன்சஸ் வீவர் அந்த எந்த பேரண்ட் டேபிளோட நேம். ஸோ வீவர்ஸ் 2 இங்கே வந்து என்னென்னா எது அந்த டேபிள் அந்த காலம் நேம் வீவர் நேம். ஸோ ஓகே இப்போ என்னென்னா இதில் எதுவுமே வேல்யூ இருக்காது. ஸோ இன்சர்ட் இன்டூ வீவர்ஸ் 2. ஸோ வீவர்ஸ் 2ல் நான் வந்து இன்சர்ட் பண்ண வேல்யூஸ் அதுக்கப்புறம் வேல்யூஸ்னு போட்டு இங்கே என்னென்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா வீவர் ஐடி தான் இருக்கும். ஸோ வந்து நான் வந்து 100 அப்படின்னு சும்மா கொடுத்துட்றேன். 100 கொடுத்துட்டு இப்போ வீவர் இங்கே நேம் வந்து என்னோடய நேம் போட்டுடுறேன். ஸோ கம்மா போட்டுக்கிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நேட்டிவ் ஸோ வந்து நாகை அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வேல்யூ எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இப்போ இதில் இந்த வேல்யூ நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதே வேல்யூ ஆனால் வந்து நான் அம்பலுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் வேல்யூ கொடுக்குறேன். இப்போ அருண் நான் கொடுக்குறேன்னா ஸோ இங்கே தான் cannot add or update a child எரர் வரும். சைல்டு ரோ ஒரு சைல்டு ரோவை அப்டேட் பண்ண முடியாது. ஒருவேளை அது பேரண்ட் எப்படி இருக்கோ பேரண்ட் டேபிள் எப்படி இருக்கோ அதே மாட்டம் கொடுத்தா தான் அது வரும். மேபி இப்போ வந்து ஒரு வேளை நான் இதை அம்பல்னே கொடுத்தா இது கொரி ஓகே ஆகும். ஏன்னா அருணை அதை அக்செப்ட் பண்ணால் தான் நான் அம்பல்ன்ற நேமை அதை அக்செப்ட் பண்ணும். ஏன்னா அது வந்து ஃபாரின் கீ அது மட்டும் ஒரு கண்டிஷன் நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி பேரண்ட் டேபிள் எப்படி இருக்கோ அதே மட்டும் தான் அந்த டேட்டா இதாகும். மற்றபடி வேறு எந்த டேட்டாவும் அதில் வராத டேட்டாவை இது பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் உள்ள ஒரு லிங்க்குன்றாங்க. இந்த லிங்க்கை எதுவும் ப்ரிவென்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இது மட்டும் ஒரு லிங்க்கை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபாரின் கீயை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ப்ரைமரி கீயாக இருந்தால் தான் இதில் ஃபாரின் கீயாக நம்ம யூஸ் பண்ண
யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து அதை ப்ரைமரி கீயாக இது பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செக் கன்ஸ்ட்ரைன். ஸோ செக் கன்ஸ்ட்ரைன்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த 2 டேபிளே யூஸ் பண்ணிப்போம். இதில் வந்து என்னன்னா எல்லா டேட்டாவும் டெலீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒன்றா தான் பண்ணணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு டெலீட் ஃப்ரம் டேரெக்டாக நான் வீவர்ஸ் 2ன்னு கொடுத்தா இது வந்து எரர் காட்டும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேரண்ட் ரோவை நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ வீவர்ஸ் 3யை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றா தான் பண்ணணும். எப்படி ரிவர்ஸ் ஆர்டரில் வரணும். ஸோ இப்போ எல்லாமே போயிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு டேபிள் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கு ஒரு டேபிள் போதும் செக்குக்கு. ஸோ இப்போ என்னென்னா இப்போ நான் வந்து ஆல்டர் கமெண்டை யூஸ் பண்ணி இந்த செக் கன்ஸ்ட்ரைனை இது பண்ணிக்கிறேன். ஆல்டர் டேபிள் எந்த டேபிள்னா வீவர்ஸ் 2ன்ற டேபிளை எனக்கு ஆல்டர் பண்ணி கொடு. ஆட் செக்குன்ற எனக்கு ஆட் பண்ணி என்னன்னா என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணணும். செக் வீவர் ஐடியில் இப்போ நான் என்னன்னா செக் கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ண போகிறேன். செக் வீவர் ஐடி இஸ் greater than or equal to 5 அப்படின்னு கொடுத்தா ஸோ கொரி ஓகே ஆகிட்டு. இப்போ என்னென்னா நான் வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். ஸோ வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் இன்ட்டு வீவர்ஸில் ஸோ வீவர்ஸ்ன்ற டேபிளை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ பிரச்சனை இல்லை. வீவர்ஸ்ன்றதில் இன்சர்ட் இன்ட்டு வீவர்ஸ். ஸோ வேல்யூஸ் பக்கத்தில் வேல்யூஸ் போட்டுட்டு இப்போ இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நேம் தான் இருக்கும். சாரி ஐடி தான் இருக்கும். ஸோ ஐடின்றதை கொடுக்குறேன். ஐடி கமா நேம். இங்கே ஊர் தான் இருக்கும். ஸோ கொரி ஓகேன்னு வந்துட்டு ஒருவேளை நான் இங்கே 6க்கு பதிலாக ஒருவேளை நான் இங்கே 2 அப்படின்னு கொடுத்தா பாருங்கள் செக் கன்ஸ்ட்ரைன் வீவர்ஸ் இஸ் வயலேட்டட் அப்படின்னு வந்துட்டு. ஏன்னா கண்டிஷன் வந்து அது வந்து ட்ரூ ஆகலை. ஸோ நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒரு அப்டேட்டோ இல்லை எதுவுமே பண்ண முடியாது. ஒருவேளை அது அந்த வேல்யூ அதுக்கு மேலே கொடுத்தா தான் நம்மளால் அதை யூஸே பண்ண முடியும். இல்லைனா யூஸ் பண்ணவே முடியாது. இது ஏஜுக்கு அப்ளை பண்ணால் இல்லை வேறு எதுக்காச்சும் அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இந்த ஏஜுக்கு மேலே உள்ளவங்களால மட்டும்தான் இது பண்ண முடியும் அப்படின்றதுக்காக கூட ஒரு இது பண்ணலாம். ஒரு ஓட் பண்ணுறது கூட எதுக்காக இருந்தாலும் இந்த கண்டிஷன்லாம் நிறைய இடத்துல யூஸ். ஸோ கடைசி இது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன். இது வந்து வீவர்ஸ் 2 அப்படின்ற டேபிளை யூஸ் பண்ணியே நான் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ நான் செட் பண்ணிட்டேன், டெலீட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. அதனால் எந்த கண்டிஷன் எந்த கீ எதுவுமே இருக்காது. ஸோ என்னென்னா இப்போ ஆல்டர் கமெண்ட் யூஸ் பண்ணி நான் அதுக்கு வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ஆல்டர் இங்கே டேபிள் வீவர்ஸ் 2 மற்ற இது ப்ரைமரி அண்டு ஃபாரின் கீ ஆல்மோஸ்ட் வந்து சின்டாக்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம கன்ஸ்ட்ரைன் அப்ளை பண்ணும்போது. பட் இங்கே வந்து கொஞ்சம் மாறும். ஃபஸ்ட் வந்து ஆல்டர் டேபிள் வீவர்ஸ் 2 இங்கே திரும்ப ஆல்டர் கொடுத்து எந்த டேபிள் நம்ம இப்போ எந்த காலம் அப்ளை பண்ண போகிறோமோ அதுக்கான நேமை இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே என்னென்னா வீவர் ஐடி தான் நான் மாற்ற போகிறேன். டிஃபால்ட்டாக வீவர் ஐடி செட் டிஃபால்ட் அப்படின்னு கொடுக்கணும். செட் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்து இங்கே என்னென்னா 100 அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். ஸோ கொரி ஓகே ஆகிட்டு. இப்போ என்னென்னா insert into weavers 2. ஸோ நான் இப்போ ஒன்றையும் தனித்தனியாக ஸ்பெசிஃபை பண்ணணும். ஏன்னா அது 2 இதுக்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ அது எதுக்கு போய் இதானுன்ற நான் கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து வீவர் நேம் கமா வீவர் டவுன் ஆர் நேட்டிவ் தெரில எதுன்னு தெரில. வரலன்னா நம்ம திரும்ப மாற்றிக்கலாம். வேல்யூஸ் வந்து ஸோ கொரி ஓகே ஆகிட்டு. இப்போ செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்த்தா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வீவர்ஸ். ஸோ டிஃபால்ட்டாக வீவர் ஐடிக்கு நேராக 100 அப்படின்னு செட் பண்ணிவிட்டு ஸோ இதான் வந்து ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைனோட இது. இன்றைக்கி எல்லா கன்ஸ்ட்ரைன்ஸுமே ஓவர். ஆல்டரை யூஸ் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டேன். நாட்னல் சொல்லியாச்சு. இதில் ஃபாரின் கீ அண்ட் ப்ரைமரி கீ ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, பேரண்ட் டேபிள் சைல்டு டேபிள் ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான்.
அடுத்த வீடியோவில் வந்து ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் என்னென்னா அது எப்படி பண்ணுறேன்ற இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இது மாதிரி டெய்லி உங்களுக்கு அட்வைஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இல்லை டவுட்ஸ் ஏதாச்சும் ஐடியா இருந்தால் அதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார்